தெரு நாயிலிருந்து வீடு வரைக்கும் புரிதலை பற்றி பேசணும்னு நினச்சேன். நான் பாட்டு ட்வீட் போட்டு எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கோம். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனு, நண்பா நீ வந்து இதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், எல்லாம் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு உன்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அதான் ஒரு தடவை ட்வீட் போட்டுட்டான்ல விட்டு நம்ம அதுக்கு போய் சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தப்பு நம்ம பண்ணால் பரவாயில்ல, நம்ம தான் பண்ணலையே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரஸ்ட் குழந்தைங்கள்லாம் ஃபோன் போட்டு, நம்ம படிக்க வச்ச குழந்தைங்க அங்கங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அங்கிள் நீங்கள் இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ், இது வந்து ரொம்ப தப்பாக போய்ட்டுருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. என்னடா இது எல்லாம் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு போனால் வீட்டில் அம்மாவும் அப்செட்டில் இருக்காங்க. இதுக்கு தான் நான் ஒன்று அரசியலுக்கு போவானு. நான் ஐயோ இது ஏதோ ரொம்ப தப்பாக இருக்குது போல். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தா நம்ம சொன்ன எண்ணங்கள் வேறு, இவங்க தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார் என்னுடைய ட்ரஸ்ட்டில். அவர் பேர் ராஜகோபால். அவர் ஒரே ஃபோனில்